Hi students, today we are see the topic Unit 1 Error Analysis. Okay, error analysis la 4 types of error analysis irukku. First one absolute error, second one mean absolute error, third one relative error and fourth one percentage error. First error absolute error. Okay, first வந்துட்டு absolute error பார்க்கலாம். இதில் வந்து difference values, true values இருக்கு இல்லையா, அது measuring value of the quantity பார்க்க போகிறோம். அப்போது அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட வேல்யூஸ் வந்துட்டு A1 A2 A3 எது வரைக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா n of A வரைக்கும், n of A மெஷரிங் வேல்யூஸ் வரைக்கும், அதாவது எனி குவான்டிட்டி ஏவோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு n டைம்ஸ் எவ்வளோ வேல்யூஸ் கிடைக்குதோ அதை அர்த்தமெட்டிக் மீன் வேல்யூஸோடு வச்சுட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா AM ஈக்குவல் டு A1 A2 A3 எது வரைக்கும்னா AN வரைக்கும் டிவைடட் பை நம்பர் n வரைக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா AM ஈக்குவல் டு 1 பை n சமேஷன் I ஈக்குவல் டு 1 n AI வரைக்கும். ஸோ அப்சல்யூட் எரர் மெஷர் வேல்யூஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா del A1 ஈக்குவல் டு AM மைனஸ் A1 வரைக்கும். ஸோ அதே del 2 எடுத்தோம்னா del A2 எடுத்தோம்னா AM மைனஸ் A2 இந்த மாதிரி எது வரைக்கும்னா AN வரைக்கும் வரும். ஸோ del AM ஈக்குவல் டு AM மைனஸ் AN வரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்துட்டு மீன் அப்சல்யூட் எரர். மீன் வேல்யூ இப்போ அர்த்தமெட்டிக் மீன் மேக்னிடியூட் ஆஃப் த அப்சல்யூட் எரருக்கு எல்லா மெஷர்மெண்ட் வேல்யூஸையும் மீன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா del AM ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் del A1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் del A2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் del A3 எது வரைக்கும்னா n வரைக்கும். ஸோ ப்ளஸ் del AN மாடுலஸ் வரைக்கும் வரும். ஸோ டிவைடட் பை n. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 பை n சமேஷன் I ஈக்குவல் டு 1 n வரைக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் del AI வரைக்கும். சரியா? ஸோ AM அப்படின்றது வேல்யூ தான் ட்ரூ வேல்யூ. ஸோ del AM அப்படின்றது மீன் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி. ஸோ இதனோட இடையில் இருக்க வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா AM ப்ளஸ் del AM சொல்லுவோம் அண்டு AM மைனஸ் del AM கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர்னால் மீன் அப்சல்யூட் எரருக்கு ரேஷியோ எடுப்போம். ஸோ இதுதான் வந்து மீன் வேல்யூ அண்டு மீன் அப்சல்யூட் வேல்யூவுக்கு ரேஷியோ கொண்டு வரது தான் ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து ஃப்ராக்ஷனல் எரர் சொல்லலாம், இல்லை அப்படின்னா ரிலேட்டிவ் எரர்னு சொல்லலாம். ஸோ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மீன் வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி எழுதுவோம் del AM டிவைடட் பை AM. ஸோ ஒரு ரிலேட்டிவ் எரரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ லார்ஜ் அப்சல்யூட் எரர் வருதோ அதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது டோட்டல் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டிரைவர் வந்து ஸ்பீடோமீட்டரில் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ காட்டுது அப்படின்னா 60 கிலோகிராம் பர் ஹவருக்கு காட்டுது, கிலோமீட்டர் பர் ஹவருக்கு காட்டுது. ஸோ ஆக்சுவலாக அந்த கார் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு அப்படின்னா 62 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அப்சல்யூட் எரர் எடுக்கும்போது ஸ்பீடோமீட்டரில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 62 மைனஸ் 60 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு. அப்போது இதில் வந்து எவ்வளோ நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 2 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ ரிலேட்டிவ் எரரை நம்ம மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 2 கிலோமீட்டர் கிடைக்குது. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும் 2 டிவைடட் பை 60 நம்ம வந்து எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 0.033. ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம ரேஷியோ எடுத்து ரிலேட்டிவ் எரர்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர் அப்படின்றது ஒரு ரிலேட்டிவ் எரரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கான பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா del AM டிவைடட் பை AM இன்ட்டு 100%. ஸோ ஒரு பர்சன்டேஜ்
எரர் அப்படின்றது வெரி க்ளோஸ் டு 0 மீன்ஸ் 1 க்ளோஸ் வேல்யூவை எவ்வளோ அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுறது தான் பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து எரர் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா propagation of errors. ஸோ நம்பர் ஆஃப் மெஷர் குவான்டிட்டி எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கு, ஃபைனல் கால்குலேஷன் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கொண்டு வரது தான் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் சொல்லுவோம். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு அதில் எவ்வளோ ரீடிங்ஸை வந்து நம்மளால் அதை வச்சு எவ்வளோ யூஸ் பண்ணி ரீடிங்ஸை கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறத மெஷரிங் வேரியஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எரர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்டை கொடுக்கும். அண்டு செகண்ட் வந்து இப்போ நேச்சுரல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கெட் த ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த 2 ரூல்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வேரியஸ் குவான்டிட்டிஸ் வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இப்போ ஒரு ப்ரொபகேஷன் இல்லை அப்படின்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் எரர்ஸை டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எரர் இன் த சம் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். ஸோ எரர்னால 2 குவான்டிட்டியில் ஏற்படுற பிழையை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல் ஏ எடுப்போம், அதே போல் டெல் பி எடுப்போம். இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம அப்சல்யூட் எரர் எடுக்கும்போது இந்த 2 குவான்டிட்டிஸ்க்கு ஏ அண்ட் பின்னு வரும். ஸோ மெஷரிங் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏக்கு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ வரும், அதே பிக்கு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி வரும். இது கன்சிடர் சம் ஆஃப் இசட் எடுக்கும்போது நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ என்ன வரும், ஏ ப்ளஸ் பி. இதே டெல் இசட் வந்து எரர் எடுக்கிறோம் அப்படின்னா டெல் இசட் வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, டெல் இசட் வந்துட்டு இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி இந்த மாதிரி வரும். ஸோ இது இப்போ எப்படி காமனாக எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமனாக எப்படி எடுத்து எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி இப்படின்னு எடுப்போம். ஸோ இசட் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி இந்த மாதிரி வரும். அப்போது டெல் இசட் எப்படி எழுதலாம், டெல் இசட் ஈக்குவல் டு டெல் ஏ ப்ளஸ் டெல் பி இந்த மாதிரி நம்ம எடுப்போம். இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா the maximum possible error வந்துட்டு the sum of 2 quantities is equal to the sum of the absolute error in the individual quantities கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு எரர்ஸ் இன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 quantities. 2 quantitiesனால் நம்ம டெல் ஏ அண்ட் டெல் பி எடுப்போம். ஸோ இந்த 2 குவான்டிட்டிஸில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ அண்ட் பின்னு எழுதுவோம். ஸோ மெஷரிங் வேல்யூ ஏக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ கிடைக்கும். அதே பிக்கு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் இதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இசட் வந்து ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். ஸோ இந்த எரர் வந்து நம்மளுக்கு டெல் இசட் வந்து இசட்டாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இசட்டோட வேல்யூ டெல் இசட் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ அண்டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பின்னு கிடைக்கும். சரியா. இப்போ இதை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு காமனாக எப்படி எடுக்கலாம், ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ ப்ளஸ் டெல் பி வரும். ஓகேவா. அப்போது இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல் ஏ ப்ளஸ் டெல் பி வரும். அப்போ இல்லை அப்படின்னா டெல் இசட் எப்படி எழுதலாம், டெல் ஏ ப்ளஸ் டெல் பின்னு எழுதுவோம். ஸோ ஒரு மேக்ஸிமம் எரர் in the difference 2 quantities is equal to the sum of the absolute error in the individual quantities அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரர்ஸ் இன் த ப்ராடக்ட் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ். இப்போ ப்ராடக்ட் பண்ணுறோம் ஒரு அப்சல்யூட் எரரை 2 குவான்டிட்டிஸில் அப்படின்னா நம்ம ஏ அண்ட் பின்னு எழுதுவோம். அப்போது இசட் வந்து நம்மளுக்கு ஏபி கிடைக்கும். அப்போது எரர் வந்து டெல் இசட்டுக்கு இசட்டாக எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ அண்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பின்னு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம், ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல் பி அண்டு
ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டெல் ஏ வரும். அண்டு ப்ராடக்டில் வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டாட் டெல் பி வரும். ஓகேவா? ஸோ இதில் டிவைடிங் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அண்ட் இசட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் எடுக்கிறோம், ஏபி கொண்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் டிவைடட் பை இசட் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டிவைடட் பை ஏ இன்ட்டு டெல் பி டிவைடட் பை பி இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டெல் ஏ டிவைடட் பை ஏவும் அண்டு டெல் பி வந்துட்டு டெல் பி டிவைடட் பை பியும் ஒரு ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் த ப்ராடக்ட்டை கொடுக்குது அப்படின்னா அப்போது அது நம்மளுக்கு எப்படியா இருக்கும் அப்படின்னா டெல் ஏ டிவைடட் பை ஏ டாட் டெல் பி டிவைடட் பை பி அப்படின்னு வந்து நெக்லிஜிபிள் ஆகிடும். ஸோ இது மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் வந்து இசட்டாக எடுக்கும்போது டெல் இசட் divided by z equal to plus or minus del a divided by a plus del p divided by p ன்னு எழுதுவோம். So the maximum fractional error in the product of the two quantities is equal to the sum of the fractional error in the individual quantities கொடுக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதிலேயே அடுத்த டாபிக் பாருங்கள், error in the division or quantitant of the two quantities அப்படிங்கும்போது நம்ம டூ குவான்டிட்டிஸ் வந்து ஏ அண்ட் பி எடுப்போம். இப்போ கன்சிடர் குவான்டிட்டினா இசட் ஈக்குவல் டு ஏ பை பி. அப்போ எரர் டெல் இசட்டுக்கு வந்து இசட்டை கொடுக்கும். அப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இசட் ஈக்குவல் டு டெல் இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஸோ இது எப்படி எழுதலாம் நம்ம a 1 plus del p divided by a divided by p 1 plus or minus a b divided by del p divided by p இப்படி எழுதுவோம். ஸோ இது வந்து எழுதும்போது காமனாக நம்மளுக்கு என்ன இருக்குது, a by இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 1 plus or minus del a divided by a, அதே போல் 1 plus del p divided by plus or minus del p divided by b பவரில் -1 வரும். இல்லை அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா இசட் ஈக்குவல் இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு இசட் 1 ப்ளஸ் டெல் ஏ டிவைடட் பை ஏ அண்டு 1 மைனஸ் பி டெல் பி டிவைடட் பை பி. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் பார் என் approximation 1 plus nx. இது வந்து x வந்து very very greater less than 1. அப்போ divide both side z எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னா 1 plus or minus del p divided del z divided by z equal to 1 plus del a divided by a and 1 minus p del p divided by p. அப்போது இது எப்படி எழுதலாம் 1 plus or minus del a divided by a minus p del p divided by p plus or minus del a dot del p divided by p. ஓகேவா? ஸோ del a and del p அப்படின்றது ஒரு ஸ்மால் ப்ராடக்ட் ஆஃப் த டேர்மாக இருக்குது. ஸோ இது வந்து இங்கே நெக்லெக்ட் ஆகிடும். ஸோ த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் இஜட் இஸ் கிவன் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா del z divided by z equal to del a divided by a plus del p divided by p. Then the maximum fractional error in the quantity of the two quantities is equal to the sum of their individual fractional error கொடுக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா significant figures. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் அண்டு ரூல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு டிஜிட்டில் இருக்க நம்பர்ஸை வந்து எப்படி நம்ம யூனிட்ஸ் வச்சுட்டு எழுதுவோம் இல்லையா, ஸோ அது வந்து எவ்வளோ கவுண்டிங் கொடுக்குது, அப்போது அதில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறது தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டிஜிட்ஸ் தட் ஆர் நோன் really plus the first uncertain digit are known as significant figures or இல்லை அப்படின்னா significant figure digits அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ 6.6 and
6 7 into 10 to the power minus 11 Newton meter power 2 கிலோகிராம் per minus 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து 6 டிஜிட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 6 அப்படின்னு வந்து அங்கே ப்ரெசன்ட் ஆகிட்டு 7 வந்து 7 டிஜிட்டில் அன்செட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மெஷர் பண்ணுற இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதனோட ரூல்ஸ் வந்து கவுண்டிங்கில் எடுக்கும்போது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான டேபிள்ஸ் கொடுக்கும். பாருங்கள், ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள், ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இப்போ இதில் வந்து 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஓகேவா, இது 4 நம்மளுக்கு நான் ஜீரோ இல்லையா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல் ஜீரோஸ் பிட்வீன் டூ நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். இப்போ இங்கே 2008 அப்படின்றது ஆல் நான் ஜீரோவும் நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான். அந்த 2 வேல்யூஸும் வந்து நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 4 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல் ஜீரோஸ் த டு ரைட் ஆஃப் எ நான் ஜீரோ டிஜிட் பட் லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட்டுக்கு அப்புறம் வர்றது வந்து நம்மளுக்கு டெசிமல் பாயிண்டில் இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு என்னது 0 இல்லை. மற்றபடி அந்த முன்னாடி இருக்கிறது எல்லாமே ரைட் சைடில் இருக்கிற நான் ஜீரோஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்த்து பாயிண்ட், த நம்பர் ஆஃப் வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 ஜீரோ விட்டுட்டு 3 வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு டெர்மினல் இப்போ ட்ரைலிங் 0 எடுக்கிறோன்னா அது வந்து நம்மளுக்கு நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது மூணுமே, இந்த 3 நம்மளுக்கு வந்து ட்ரைலிங் 0வா வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா அது வந்து நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்மளுக்கு மீட்டரில் கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம வந்து அது 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு பி வந்து பாருங்கள், ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் பட் மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு அது வந்து நாட் 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபிஃப்த்து பாயிண்ட் பாருங்கள், இப்போ நம்பர் லெஸ் தென் 10 இல்லை அப்படின்னா ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்டில் இல்லை லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு நான் ஜீரோ வந்து நாட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது மூணுமே நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு 3. அப்போங்கும்போது நம்மளுக்கு 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அண்டு சிக்ஸ்த்து பாயிண்ட் பாருங்கள், ஆல் ஜீரோஸ் த ரைட் டெசிமல் பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பட் ரைட் சைடில் இருக்க நான் ஜீரோ டிஜிட் வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்மளுக்கு இங்கே வந்து டோட்டலாக 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. அதுலேயே வந்துட்டு இந்த 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மூணு விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 3 0 அந்த 2 0 விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ 7th பாயிண்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சிஸ்டம் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த யூனிட்ஸை தவிர மீதி எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 3 அந்த யூனிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆல் 0 இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் வந்து என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ 1.5 சென்டிமீட்டர்னால் அது வந்து 3, 0.0 இது 3 வந்து நம்மளுக்கு நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 153 அப்படின்றது நம்மளுக்கு என்னது மீட்டருக்கு முன்னாடி இருக்க அந்த 3 பாயிண்ட்டும் நம்மளுக்கு என்னது யூனிட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்படிங்கும்போது பாருங்கள் வரிசையாக சென்டிமீட்டருக்கு முன்னாடி 3 டிஜிட் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதே போல் மீட்டருக்கு பாருங்கள் முன்னாடி 3 இருக்குது, 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிலோமீட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்க அந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். இதில் வந்து இதுக்கான இந்த டேபிள் வந்து ஒரு இன்டீரியர் 5 மார்க் கொஷின் தான், நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் ஒரு 3 மார்க் கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.